சம்பால் ஐயாம் செஞ்சுக்கலாம். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். பிரியாணிக்கு எப்படி கோழிலாம் வேக வச்சுட்டு பிரியாணி மசாலா போட்டு கோழி வேக வச்சுட்டு அதில் அரிசி போட்டு பிரியாணி செய்வோமோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கோழி சம்பால் செஞ்சுட்டு அதிலே அரிசி சேர்த்து நசி சம்பால் ஐயாம் செய்ய போகிறோம். இன்றைக்கி நானே இதுக்கு நசி சம்பால் ஐயாம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். கடைசியில் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. காஞ்ச மிளகாலாம் சுடு தண்ணியில் ஊற போட்டுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இதெல்லாம் முதல்ல பிளெண்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சம் பட்டை பூவு ஏலக்காவும் கிராம்பும் போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கிட்டோம். சோறு வேகிறப்ப அப்புறமா நான் செராய் சேர்த்துக்க போகிறேன். அதனால் இப்போ எண்ணெயில் நான் போடலை. பிளெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா வதங்கிட்டோம். பச்சை வாசனம் போனோம், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்குங்க. கோழி சேர்த்துக்கலாம்ப்பா. இல்லை உப்பு போட்டுக்கலாம். சோறுக்கும் சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போவே ஃப்ளேம் கூட வச்சு இந்த கோழியை ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அப்புறம் எல்லாம் அரிசி சேர்த்துக்கலாம். வேகட்டும். கோழி சின்ன சின்ன பீசஸாக தான் இருக்குது. அது வெந்திருக்கும், பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வேகிறதுக்குள்ளே அது முழுசாக வெந்துடும். டவுன் பண்ணேன். 3 செராய் எடுத்துருக்கேன். நான் கோழி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றவே இல்லை. கோழியில் உள்ள தண்ணி தான் இது. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் குத்து மதிப்பாக தான் ஊற்றிருக்கேன். கோழி அப்புறம் அரிசி எல்லாம் சேம் லெவலில் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க, சரியாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதை வேக வச்சுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. சோறு வேகட்டும். நான் இடையில ஒரு வாட்டி கிண்டி விடுவேன். இதை இல்லைன்னா கோழி எல்லாம் மேலே இருக்கும். தண்ணிலாம் சுண்டிடுச்சு. நான் வேகிறப்போ ஒரு வாட்டி கிண்டி விட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 6 மணி நேரம் 45 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம இதை கிண்டி பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறு மணி நேரம் ஆச்சு. கிண்டி பார்க்கலாம். எம்மியாக இருக்குது பாருங்கள். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது நசி சம்பால் ஐயாம். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா
லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.